பரிசுத்த தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்கள் அன்பு சகோதரன் காட்வின் மோசஸ் ரேமா எழுப்புதல் ஊழியத்தின் சார்பில் அன்போடு கூட உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் முழுவதும் தேவனுடைய மகிமையான கரம் உங்கள் அனைவரையும் வழி நடத்துவதாக. ஆமென். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். கர்த்தருடைய பிள்ளைகளே, என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இவ்வளவு உபத்திரவங்கள்? எனக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது? என் வீட்டில் எல்லாரும் நன்றாயிருக்கிறார்கள், நான் மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுகிறேன்? வாழவே பிடிக்கவில்லை என்று சோர்ந்து போய்விட்டீர்களோ? இந்த கால வேளையில என் ஆண்டவர் அன்போடு சொல்லுகிறார், மகளே, அதி சீக்கிரத்தில், மிக மிக சீக்கிரத்தில் உன்னுடைய பிரச்சனைகள் மாறப்போகிறது, உன் உபத்திரவங்கள் மாறப்போகிறது. ஆகவே சற்று தைரியமாயிரு, உன் விசுவாசத்தை விட்டு விடாதே என்று ஆவியானவர் நம்மை உற்சாகப்படுத்தி பேசிக் கொண்டிருக்கிறார். தெய்வ பிள்ளைகளே, கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஒரு முடி கீழே விழுந்தால் கூட ஆண்டோடைய பெர்மிஷன் இல்லாமல் விழாது என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் அல்லவா? ஆகவே இன்றைக்கு நீங்கள் சந்திக்கிற இந்த பிரச்சனைகள், இந்த உபத்திரவங்கள், இந்த வேதனைகள், இந்த கண்ணீரின் பள்ளத்தாக்குகள், நீங்கள் நடந்து போகிற இந்த பயங்கரமான நெருக்கடியான இந்த சூழ்நிலைகள் கர்த்தர் நன்கு அறிவார், நன்கு அறிவார். பயப்படாதிருங்கள். கர்த்தருடைய சித்தமில்லாமல் ஒன்றும் உங்களுக்கு நடக்கவில்லை. ஆனால் ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு செய்தி, அந்த உபத்திரவத்தின் நடுவில் கர்த்தரும் உங்களோடு கூட நடக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போகாதிருங்கள். யோபு பக்தன் அவ்வளவு பயங்கரமான உபத்திரவத்தின் நடுவிலே, இழப்புகள் நடுவிலே, பாடுகள் நடுவிலே, வியாதி நடுவிலே அவர் கடந்து சென்ற பொழுதும் யோபுவுக்கு ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் இருந்தது. என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன் என்று அவர் அறிக்கையிட்டார் அல்லவா? தேவ பிள்ளைகளே, வேதம் வாசிக்காத, பிரசங்கங்களையே கேட்டிராத ஒரு தேவ மனுஷனாக யோபுக்கு அவ்வளோ விசுவாசம் இருக்குமானால், அன்னதினமும் வேதத்தை வாசித்து 1000 செய்திகளை, பிரசங்கத்தை கேட்ட நமக்கு எத்தனை விசுவாசம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்ப்பார். ஆனால் நாமோ சோர்ந்து போய் ஜெபிக்க முடியவில்லை, வேதத்தை வாசிக்க முடியவில்லை, ஆலயத்திற்கு செல்ல முடியவில்லை, கர்த்தரை துதிக்க முடியவில்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், எழும்பு சீயோனே, எழும்பு, உன் தூசியை உதறிவிட்டு நீ எழும்பு, மீண்டும் உன்னை நான் பிரகாசிக்க வைக்க விரும்புகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே இந்த உபத்திரவம் சீக்கிரமாய் நீங்கி போகும். வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள், யோபு பக்தன் அனுபவித்த பாடுகள் வெறும் 6 மாதம் என்று தான் சொல்லுகிறார்கள். ஒருவேளை அந்த சின்ன பாடுகள் நடுவிலே யோபு பக்தன் ஆண்டவரை சார்ந்து கொண்டபடியினால் அதற்கு பிறகு 140 வருஷம் அவர் உயிரோடு மகிழ்ச்சியோடு 2 மடங்கு ஆசீர்வாதத்தோடு வாழ்ந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே ஆண்டவர் உங்கள் உபத்திரவத்தை மாற பண்ணி உங்களையும் ஆசீர்வாதமாய் மகிழ்ச்சியாய் வாழ வைத்தே தீருவார். உங்கள் நம்பிக்கையை சோர்ந்து போகாதிருங்கள், உங்கள் நம்பிக்கையை விட்டு விடாதிருங்கள். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. ஆகவே இந்த பாடுகள் நடுவிலும் கர்த்தரை துதித்து பாடுங்கள், ஸ்தோத்திரியுங்கள், நன்றி செலுத்துங்கள். இந்த தீமை நன்மையாய் மாறும். ஜெபிப்போமா. எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, பாடுகள் நடுவில் இந்த பூமியில் நீர் நடந்தீர்.
எங்களுக்கும் அப்படிப்பட்ட அடிச்சுவடுகளை வைத்திருக்கிறீர் சுவாமி. அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்று சொன்னீர். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று வாக்கும் கொடுத்திருக்கிறீர். ஆகவே தகப்பனே, நாங்கள் நடக்கிற இந்த உபத்திரவத்தின் நேரத்தில், இந்த பாடுகள் நேரத்தில் நீர் எங்களுக்கு மிக அருகில் நெருக்கமாய் எங்களோடு கூட இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உன்னுடைய பிரசன்னம் ஒருபோது எங்களை விட்டு விலகவில்லை ஆண்டவரே. நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது நீ மூழ்கி போவதில்லை, அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்று சொன்னீரே. அதே ஆண்டவர் இன்றைக்கும் ஆண்டவரை உபத்திரவத்தின் நடுவிலே கண்ணீரோடு அமர்ந்திருக்கிற என் அன்பு பிள்ளைகளோடு நீர் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். அதனுடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ளட்டும், கூட இருக்கிற நீர் சீக்கிரத்தில் இந்த உபத்திரவத்தை மாற்ற போகிறீர். இந்த கண்ணீருக்கு ஆனந்த களிப்பை பதிலாய் கொடுக்க போகிறீர். இந்த துக்கத்திற்கு சந்தோஷத்தை நீர் பலனாய் தரப்போகிறீர் என்கிற விசுவாசத்தை கொடுப்பீராக. வேலையில்லாத உபத்திரவம், குழந்தை இல்லாத உபத்திரவம், திருமணம் ஆகாதபடியினால் வருகிற உபத்திரவங்கள், கடன் பிரச்சனையினால் வருகிற உபத்திரவங்கள், ஆண்டவர் எந்த சூழ்நிலை ஆனாலும் என் ஆண்டவருக்கு அது லேசான காரியம். கர்த்தர் இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்வீராக, இன்றைக்கு அதை மாற்றுவீராக. இன்றைக்கு இந்த உபத்திரவங்கள் மாறும்படி இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய வலதுகரம் அற்புதம் செய்யட்டும் ஆண்டவரே. யோபு பக்தனை ஆசீர்வதித்து உயர்த்தியதை போல இன்றைக்கு உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து துக்க நாட்களை முடிய பண்ணி உயர்த்தி அருளும், சந்தோஷப்படுத்தி அருளும். நீ அப்படி செய்ய போகிற அன்புக்காக நன்றி ராஜா. கோடான கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.